Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் தங்கள் வசமாக்கியுள்ளது. அதிமுக மற்றும் பாஜக இந்த தேர்தலில் ஒரு இடம் கூட பிடிக்காமல் மண்ணை கவ்வியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷத் வழங்க கேட்கலாம். நவஷத், வணக்கம். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் திமுக தங்கள் வசமாக்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. குறிப்பாக நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. யார் இந்த முக்கிய பிரதான இடங்களை கைப்பற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு கூடிய நிலையில் தமிழகத்தில் 40 குறிப்பாக தமிழகம் புதுச்சேரி உட்பட 40 இடங்களை திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும்னால் தொண்டர்கள் மற்றும் மக்களிடையே வந்த கருத்து என்னவென்றால், அதாவது பேருந்து இலவசம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அது மிக முக்கிய இவங்களுக்கு கை கொடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் தேர்தல் கணிப்புகளை பொறுத்த வரைக்குமே திமுக 36, 37 இடங்களை வரலாம், சில அதிருப்திகள் இருப்பதாக கூட கருத்து தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் மக்கள் அதை வேறு மாதிரி பதிப்பளித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 40 என திமுக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல இடங்களில் குறிப்பாக சொன்னால் அதிமுக பொறுத்தவரையும் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. அதுவும் இல்லாமல் அதிமுகவை தாண்டி 10 தொகுதிகளுக்கு மேல் பாஜக குறிப்பாக அதிக வாக்குகளை பெற்றது கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கூட சந்தித்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இன்னும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்தபோது பல்வேறு வேட்பாளர்கள் அவர்கள் சான்றிதழ் வாங்க காத்திருக்கும் நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்ற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. கீதா, கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காத நிலையில இது எதிர்வரும் தேர்தலிலும் இந்த நிலை தொடருமா? கீதா, மிக முக்கியமாக சொல்ல வேண்டும்னா அதிமுக மற்றும் பாஜக பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவை தனித்து வெளிவந்து விட்டார்கள். தனித்து இந்த தேர்தலை களம் கண்டிருந்தார்கள். மேலும் இந்த முறை அவர்கள் களமிறக்கிய வேட்பாளர் பொறுத்தவரைக்கும் மூத்த உறுப்பினருக்கு பல்வேறு இடங்களில் வாய்ப்பு வழங்கவில்லை. இளம் தலைமுறைக்கு வாக்கு குறிப்பாக வேட்பாளருக்கு வாய்ப்பளித்தது நம்மால் பார்க்க முடிந்தது. அது பல இடங்களில் அவர்களுக்கு நல்வாய்ப்பாக அமையும் எதிர்பார்த்ததில் அது பிரதிபலனை அளிக்கவில்லை என்று சொல்லணும். அந்த அடிப்படையில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிரதானமாக வைப்பாக எதிர்பார்த்திருந்தோம். இருந்த போதிலும் அதுவும் அதிமுகவுக்கு பல இடங்களில் கை கொடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல மிக முக்கிய வேட்பாளரை களம் இறக்கி அதாவது கடந்த முறை அப்படி அதிமுக கூட சேர்ந்து பாமக மற்றும் பல கட்சிகள் சேர்ந்திருந்தாலும் அதே போல அதிமுகவை தவிர்த்து பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட ஒரு மெகா கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை எப்படியாவது பல இடங்களை கைப்பற்ற வேண்டும் அல்லது வாக்கு சதவீதத்தை முன்வைக்கும் என்ற முனைப்பில் பாஜக கூட இருந்ததாக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிக முக்கியமா சில தொகுதி ஸ்டார் வேட்பாளர் சொல்லக்கூடிய அண்ணாமலை மற்றும் டிடி விஜயன், ஓபிஎஸ் அவர்களெல்லாம் வெற்றி பெற இருப்பதில் பல இடங்களில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் பாமக பொறுத்த வரைக்கும் நெக் டு நெக் என்று சொல்லக்கூடிய இறுதி வரை போராடி தோற்றிருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பாஜக பல இடங்களில் தோல்வியை தழுவியிருக்கிறது. இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமாக பிரதிபலிக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. கீதா, நவஷத், தொடர்ந்து நீங்க சொன்னது போல பாஜக தமிழகத்துல தோல்வி அடைந்திருந்தாலும் சுமார் 10 தொகுதிகள்ல அதுக்கு 2ஆம் இடமே கிடைத்திருக்கு. இது தமிழ்நாட்டுல பாஜகவின் வளர்ச்சியை காட்டுதா? நிச்சயமாக குறிப்பிட்டு போல நடந்த போது சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியிட்டு 4 இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுவே பாஜகவுக்கு குறிப்பாக தமிழகத்தில் சாதொன்றுவதற்கு அது பெரிய நல்ல வாய்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் அண்ணாமலை பொறுப்பேற்ற போது தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறிப்பாக பல இளைஞர்களை கவர்ந்திருப்பதாக சில புள்ளிவிவரம் கூட தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் அதாவது இளைஞரை கவர்ந்தால் மட்டும் பத்தாது, குறிப்பாக நாம் வெற்றி பெறுவதும் பெறாதது ஒரு இருந்தாலும் கூட அந்த வாக்கு சதவீதத்தில் மிக முக்கிய ஒன்றாக நம்ம இந்த தமிழகத்தில் கால் ஒன்ற வேண்டும் என்பதில் முனைப்புடன் பாஜக இந்த தேர்தலை கையாண்டது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனை குறிப்பாக அவர் கவர்னராக இருந்தாலும் கூட ராஜினாமா செய்து அவர் போட்டியிட்டு இருந்தார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த நயினா நாகேந்திரன் நிலையில் போட்டியிருந்தார். முன்னாள் இணையமைச்சராக இருந்த பொன்னார் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். மேலும் பல்வேறு மூத்த உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. காரணம் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கே இது காரணமாக இருக்கிறது என அரசியல் தெரிவித்தது போலவே இந்த முறை வாக்கு சதவீதத்தை அதிகரித்ததுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பாஜகவுடைய இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட வாக்கு சதவீதத்தில் சற்று முன்னேறிக்கை என்பது மிக முக்கியம் பார்க்கப்படுகிறது. கீதா, நவஷத், கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இதற்கு சின்ன ஒரு காரணமா இருக்குமா? மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞருடைய பட்டாளம் என்பது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகமாக கடந்த காலையில் பதிவு செய்து பார்க்க முடிகிறது.
குறிப்பாக திமுக அதிமுக தாண்டி 3வது இடத்தில் குறிப்பாக வாக்கு சதத்தில் கடந்த தேர்தல்களில் முன்னிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதே போல இந்த தேர்தலில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தேர்தலிலும் தன்னை முன்னிறுத்துவார்கள் எதிர்பார்த்த நிலையில் தான் அவர்களுக்கு சின்னம் என்பது கிடைக்கவில்லை, விவசாய சின்னம் கிடைக்கவில்லை. அது மிக முக்கியம். பாஜக பின்னிருந்து செயல்பட்டதாக கூட அவர்கள் குறிப்பாக சீமான் கூட கருத்து தெரிவித்திருந்தால், என்னை பழிவாங்கி விட்டால் என பல்வேறு கருத்து தெரிவித்திருந்தால், விவசாய சின்னம் கிடைத்திருந்தால் பாஜக இல்லாது 3வது இடத்தை குறிப்பாக சீமான் நிச்சயம் தக்க வைத்திருப்பார். அதுக்கேற்ற போல்தான் இந்த சின்னம் தான் மிக முக்கிய பின்னணிவாக பார்க்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில மூத்த உறுப்பினர் கூட கருத்து தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் சில இடங்களில் அவர் சீமானை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் முன்னிலையும் வகித்தது பார்க்க முடிந்தது. குறிப்பாக 3வது இடத்தை பிரித்து கூட பார்க்க முடியும். மொத்தமாக பார்க்கும்போது பாஜக அதை தாண்டி வந்துவிட்டதோ என்ற கேள்விகள் இருந்தது. இதேதான் இந்த சூட்சமத்தை தான் பாஜக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை கேட்டது நடந்திருக்கிறது. இந்த சின்னம் மாற்றியதுதான் எங்களுடைய வாக்கு சதவீத பின்னடைவு காரணமாக இருந்தது கூட. இருந்தாலும் கூட சீமானை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் மக்களை நேரடியாக சந்திப்போம், எங்களுடைய சின்னத்தை சேர்ப்போம் என தெரிவித்தது அடிப்படையில் தொடர்ந்து அவர் இந்த கட்சியை இந்த தேர்தலில் கூட உழைத்தது பார்க்க முடியுது. அதை கேட்டது போதுதான் இந்த பிரதிபலனை மக்கள் வழங்குகிறார் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கீதா, விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத்.